பாட்டி இல்லாம எனக்கு டெம்பிள் வந்த ஃபீலே இல்ல. உங்க பாட்டி சொல்லலன்னா நீங்க என்கிட்ட ஃப்ரீயா பேச மாட்டீங்களா? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பெஷலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? தென்றல், வேற ஏதாவது பேசணுமா? அப்ப கிளம்பலாமா? ஹலோ, தோ இப்ப கிளம்புறோம் பாட்டி. பேசுனீங்களா? அவ எதுவும் பேசல. பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா தான் இருக்கா பாட்டி. ரொம்ப காமனான பொண்ணு மாதிரி தான் தெரியுதா? எதுவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல பாட்டி. ஆகாஷ், உன்னை எதுவும் கோபப்படுத்துற மாதிரி பேசல. நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பாட்டி. சரி, நான் அப்புறமா வந்து பேசுறேன். பை. ஏய், எங்க 5 முழம் மல்லிப்பூ கொடுங்க. சரி. மறுபடியும் இதுக்கு பூ வாங்குறாரு. ஒருவேளை வாங்கி எனக்கு வச்சு விட போறாரோ? ஐயா பிச்சு போடுங்க ஐயா. ஐயா, அம்மா அம்மா அம்மா, ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஹலோ. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா சரி, ஓகே. ஐயா ஐயா யோ போய் அந்த சைடு. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. ஐயா அம்மா அம்மா நீங்களா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா ஐயா. ஐயோ, தர்மம் கேட்டதுக்கு எதுக்கே அப்படி அடிக்கிறீங்க? ஏங்க எதுக்கு அடிக்கிறீங்க? தர்மம் கேட்டதுக்கு அடிச்சேன். கேக்குறது பிச்சை, அதுக்கு பேர் தர்மமா? போன் பேசிட்டு இருக்க வந்து கத்திக்கிட்டே இருக்க. ஏங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, விட்டுங்க. தெரியாமலையா? தெரியாமலையா இவன் பிச்சை எடுக்கிறான்? இங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? ஏங்க அவர் விடுங்க, பாவம். ஐயா விடுங்க ஐயா. ஐயா விடுங்க ஐயா. ஏங்க என்ன பண்றீங்க? பாவம், அவர் விடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. யாருங்க இங்க கோயில் நிர்வாகி? நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னங்க பிரச்சனை? வாசல்ல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? ரொம்ப பசிக்குதுயா. இங்க பிச்சை எடுக்க அனுமதி இல்லன்னு தானே எழுதி வச்சிருக்கீங்க. போர்ட்ல அப்படி எழுதிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்க ஏன் அலோவ் பண்றீங்க? இங்க பாருங்க, கோயிலுக்கு வர்றது அமைதியா இருக்கிறதுக்கு தான். ஐயா பசிக்குது, ஐயா தர்மம் போடுங்கன்னு இவனோட பிரச்சனையை கேட்கறதுக்காக இல்ல. இவங்களெல்லாம் பார்த்து ஃபாரினர்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பிச்சைக்கார ஊரோட நினைக்க மாட்டாங்க? சாரி சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ச்சே, வா தென்றல். யோ, உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? போயா, இன்னைக்கு போ. ஏதோ மறந்துட்டேனே. ஓ யா, மல்லிப்பூ மறந்துட்டேன். கையில வச்சிருந்தா ஹீட்டுக்கு பூ வாடிரும். இங்க ஏசி கிட்ட இருந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு கார் அனுப்ப வேண்டான்னு உங்க பாட்டி கிட்ட நீங்களாவது சொல்லுங்களேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கார்ல போறது
அவ்வளோ நல்லா இல்ல. 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. நான் பழையபடி ஸ்கூட்டர்லயே போறேன். வெயிட் a செகண்ட். நீ கார் அனுப்புனது உனக்கு நினைச்சியா? அது உனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டு கௌரவத்துக்காக. நாளைக்கு நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற. உன்னை எப்படி நான் ஸ்கூட்டர்ல அனுப்ப முடியும்? நான் மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் பாட்டி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு பாட்டியோட கௌரவம் தான் முக்கியம். யாரும் அந்த 4 பேருக்கு பயந்துகிட்டு பாட்டி பேச்ச மறுக்கிறது நல்லதில்ல. கார் வரும், அதுல நீ ஏறிப்போ. எங்க வீட்டுக்கு நீ வர போறதில்ல. உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கும், ஆபீஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கும் தான் நான் வர போறேன். இதுல யாருக்கும் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டு கௌரவத்தை வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்தினா மட்டும் பத்தாது, வர்றதுக்கு முன்னாடியும் காப்பாத்தணும். லட்சுமி, தென்றுள்ள மாப்பிள்ளை வந்தாச்சு. சரிங்க, நான் மாப்பிளைக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இருமா, உள்ள வரட்டும் அவங்க. உள்ள வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, பாட்டி எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த மல்லிப்பூ அதுவா? அது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற சாமிக்கு போடுறது வழக்கம். அதுக்கு தான் இது வாங்கினது. எங்க நான் மறந்துடுவேனோன்னு பாட்டி ஃபோன் பண்ணி என்னை வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாய். என்னங்க? அப்ப அந்த மல்லிப்பூ வீட்டுல இருக்கிற சாமிக்கா? நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஏன் தென்றல் மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வரல? அவர் கிளம்பிட்டாரு. ஏய், நீ அவரை உள்ள வான்னு கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிடாமையா வந்திருக்கேன்? அவர் பாட்டிய சாப்பிட வச்சு மாத்திரை கொடுக்கணுமா? அக்கா, மாமா என்ன சொன்னாரு? நிலா, அவர் என்ன சொன்னா உனக்கு என்ன? ஏய், நீ சும்மா ரெடி. அக்கா, நீ சொல்லுக்கா, மாமா என்ன சொன்னாரு? அவரோட பாட்டி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாரு. அக்கா, அவங்க கதை நமக்கு எதுக்கு? உன்னை பத்தி என்ன சொன்னாரு அத சொல்லு. என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே பாட்டி 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 தான். ஏய், உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னதே அவங்க தான். அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாரு. கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டு 1000 தடவை போன் பண்ணா சாமியா கும்பிட முடியும்? அவங்க போனை வச்சா இவரு உடனே பாட்டி கதையை ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் தென்றல், எந்த கோயிலுக்கு போனீங்க? அவங்க பாட்டி எப்பவும் போற அதே கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஆமா, கோயிலுக்கு போயிட்டு தலையில பூ இல்லாம வந்திருக்க? மாமா உனக்கு பூ வாங்கி தரலையா? நிறைய வாங்கினாரு. ஆனா அது எனக்கு இல்ல, கோவில்ல இருக்கிற சாமிக்கும் அவங்க வீட்ல இருக்கிற சாமிக்கும். என்னக்கா சொல்ற? ஏய், அதையெல்லாம் விடு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அம்மா, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியாம்மா? சாப்பிடுற நேரத்துல இப்ப எதுக்குடி காஃபி? ஒரு 5 நிமிஷம் இரு, சுட சுட சாப்பாடே போட்டுறேன். மா, காஃபி குடுக்கறதா இருந்தா குடு, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறா? என்ன கேட்டா எப்படி தெரியும்? நானும் வீட்டுல தானே இருந்தேன். என்ன கேக்குற? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் எதுக்கு இவ இவ்ளோ ஆட்டம் போடுறான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொமான்டிக் மூவிஸ், ஜிவிஎம் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ, பாட்டிக்கு அப்படி சீப்பா நடந்துக்கிட்டா பிடிக்காது. அது மட்டும் இல்ல, ஐ ஹேட் லவ் ஸ்டோரிஸ். பாட்டி இல்லாம எனக்கு டெம்பிள் வந்த ஃபீலே இல்ல. பாட்டி உங்ககிட்ட ஃப்ரீயா பேசிட்டு வர சொன்னாங்க. உங்க பாட்டி சொல்லலன்னா நீங்க என்கிட்ட ஃப்ரீயா பேச மாட்டீங்களா? அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பெஷலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? எனக்கு கார் அனுப்ப வேணாம் அப்படின்னு நீங்களாவது உங்க பாட்டி கிட்ட சொல்லுங்களேன். இன்னைக்கு கார் அனுப்புனது உனக்கு நினைச்சியா? அது உனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டு கௌரவத்துக்காக. நான் மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் பாட்டி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உன்னை நீ மாத்திக்க. ஹலோ. ஹலோ தென்றல். என்ன விஷயம்? இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏங்க நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், பண்ணல. அதான் நானே பண்ணேன். ஆனா என்ன நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேக்குறீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணனும்? சரியா போச்சு. ஆமா, நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க போல. ஒருவேளை தப்பான நேரத்துல ஃபோன் பண்ணிட்டனோ? தப்பான நேரமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இப்ப ஃபோன் பண்றத தவிர வேற வழி தெரியல. எதுக்காக ஃபோன் பண்ணீங்களோ அத சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தேன்ல, அதை கேட்டு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மறக்கல. நீங்க அனுப்பிட்டீங்களா? ஏங்க நான் அதை அப்பவே அனுப்பிட்டேங்க. நீங்க அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நான் கேட்கல. ஐயோ ப்ளீஸுங்க, அதை கேட்டுட்டு உடனே எனக்கு சஜஷன் சொல்லுங்க. அப்பதானே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். என் லைஃபே உங்க கையில தாங்க இருக்கு. அந்த ஆடியோல என் மனசுல இருக்க மொத்தத்தையும் அப்படியே சொல்லியிருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். என்ன? எதில் அனுப்பியிருக்கீங்க? உங்க மெயில் ஐடிக்கு தான். சரி இருங்க, நான் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, திரும்பவும் கட் பண்ணிட்டேன். ஆடியோ கேட்டு நல்ல இடத்துல வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஹலோ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா? ஷாக் ஆகாதீங்க. இத ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துற வார்த்தை மட்டும் இல்லைங்க, அது அன்பை வெளிப்படுத்துற வார்த்தை. அது மட்டும் இல்லைங்க, லவ் யூங்கிறதும் அன்பை வெளிப்படுத்துற வார்த்தை தான். ஸோ சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்துல அன்பை மிஞ்சின சக்தி வேற எதுவுமே இல்லை. இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையான ஐ லவ் யூவை சொல்லி இந்த ஷோவை ஆரம்பிக்கிறது உங்களோட சித்து. எல்லாத்தையும் லவ்வோட பாருங்க. உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு 5 விஷயத்த நான் சொல்றேன், கேளுங்க. கோபத்தை குறைங்க, அப்பதான் நீங்க சிந்திச்சு நடப்பீங்க. ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்ய போறீங்க? சிரிங்க. தப்பு இல்லைங்க,
சிரிங்க. உங்க சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க சிரிச்சீங்கன்னு வைங்க, என்ன மாதிரி எல்லாரும் காலிதான். உங்க சின்ன புன்னகை உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குங்க. மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. யாரு தாங்க தப்பு பண்ணல? ஏன் நீங்க தப்பு பண்ணலையா? தப்பு செய்யறது மனித இயல்பு, அதை மன்னிக்கிறது மிகப்பெரிய பண்பு. சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட நிலைமை தெரியும். அவங்க இடத்துல நின்னு பாருங்க, அவங்க செஞ்சது சரிதான்னு நமக்கே புரியும். எல்லாத்துக்கும் மேல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னைக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம கைரேகை மாதிரி இன்னொருத்தவங்க கைரேகை இருக்குமா? இருக்காதானே? அதே மாதிரி தாங்க கேரக்டரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் வளர்ந்த சூழ்நிலை தான் அவங்களோட கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணும். அது அவங்க தப்பு இல்லை, விட்டு கொடுங்க. அது தப்பு இல்லை. விட்டு கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. அதாங்க உண்மையும் கூட. நீங்க விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு கொடுக்க பழகிக்குவாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நாம நாளைக்கு லவ்வராவும் ஆகலாம். யாருக்கு தெரியும்? சொல்ல வரா? தப்பா எதுவும் சொல்லலைங்க. இன்னைக்கு வேற ஒருத்தர் தான் இருக்கிறது, நாளைக்கு என்னோடதாகலாம் இல்லையா? யாராலையும் ஃபியூச்சரை கணிக்க முடியாது. வாழ்க்கை கையில நீங்க போகாதீங்க, அந்த வாழ்க்கைய உங்க கையில எடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏன் கைவசம் இருக்கு. நான் சொன்ன விஷயத்த உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். தினமும் லவ்வோட பேசுவோம், லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது தென்றல். அதாவது தலைவலி குறைஞ்சிடுச்சா? ம். நீ சாப்பாடு வேணான்னு சொல்லிட்ட. நீ சாப்பிடாம என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? உனக்கு பசிக்கும்னு அம்மா எனக்கு தெரியாதா? சொல்லு. வேண்டாமா. மனசு சரியில்லைன்னா அதை மனசுக்கிட்டே விட்டுறணும். சாப்பாடு வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. வயிறு வேற, மனசு வேற. என்னாச்சு? சந்தோஷமா தானே கோயிலுக்கு போன? திரும்பி வரும்போது முகம் வாடி இருந்துச்சு. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி மாப்பிள்ளை எதுவும் பேசிட்டாரா? ஏன் தென்றல், மாப்பிள்ளை எதுவும் கோவமா பேசிட்டாரா? நீ ஏதாவது அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினியா? நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? கல்யாணம் பிடிக்கலன்னு ஏதாவது? அம்மா போது, நிறுத்துமா. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன்ல. ஆமா, சாரிம்மா. ஏதோ கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். சாரி. அப்ப சாப்பிடு. அதை விடு. இந்தா